வாங்க நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அன்னைக்கு பிரதம இந்த பசங்களுக்கு வேலை பாடம் கிடையாது. எல்லாம் அந்த 3 இடத்துல அந்த கிரிக்கெட் விளையாடி அட்டகாசம் பிடித்துகள் பாருங்களோ, அது அவ்வளவு இருடா இருடா அப்படி குடுங்க முடிச்சுட்டு பால் பிடிக்கிறதுக்கு ஒரு மேற்கே வரைஞ்சு கட்டுறான். ஆச்சரியமா இருந்தது. எங்க தெருவில் இல்ல, இவன் மாடியில தங்கி இருக்கா, ஒரு சின்ன வராண்டா இருக்கு, அதுக்குள்ள 15 பேர் நின்று ஒரு கிரிக்கெட் விளையாடுறது, என்ன விளையாட்டு தெரியாது. அதுக்குள்ள நேரமா எடுத்து அப்ப அந்த திருமலை பிள்ளை இருக்க பசங்களா பெருமாள் அம்சம் பண்ணணும்னா அத்தனையும் போட்டு குடு 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 ஓடி வந்து கையை கால ஆரம்பிட்டு அதுங்களுக்கு ஒரு டப்பா வச்சிருக்கா, அதுக்குள்ள ஒரு மூர்த்தி வச்சிருக்கோம். எல்லாம் அந்த மூர்த்தி அப்படி திறந்து எடுத்து கையில வச்சுட்டு கடையான மந்திரங்களை சொல்லி இந்த பகவானுக்கு அம்சம் ஒரு க்ஷணத்துல அப்படி அதோட அதை வச்சுட்டு இப்படி அம்சம் பண்ணி அப்புறம் பத்திரமா தொடச்சுட்டு உள்ள அழகா வச்சுட்டு திருப்பி போட்டு கொடுத்துருக்க ஓடுறது விளையாட. அதான ஒரு க்ஷணத்துல இந்த பகவத் விஷயம்னு வரும்போது எல்லாத்தையும் ஒரு தள்ளு தள்ளா பாருங்க, அது அவளுக்கு வந்துடுறது, அவளுக்கு சாதாரணமா வந்துடுறது. அது நான் பார்த்தேன். அவர்கிட்ட வேலை பாடசாலை பசங்கிட்ட அவளை விளையாடுவா, அவளுக்கு மொபைல் போன் எல்லாம் இருக்கு. அவன் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆனா பகவத் விஷயம்னு வரும்போது ஒரு தள்ளு தள்ளா பாருங்க, எல்லாத்தையும் தள்ளி வந்து நிக்கிறான். அத்தியாசரி அத்தியாசரி அவன் மூர்த்திகளை அம்சம் பண்ணிட்டு நிவேதனம் பண்ணிட்டு அதனால விளையாடுறான். அந்த மாதிரி இந்த வாமன மூர்த்தி ஜோரா மகாபலியினுடையதான போறான். யஜ்ஞம் பண்ற யஜ்ஞம் பண்றான். அந்த யஜ்ஞ பூமிக்கு போறான். மகாபலி தூரத்தேன்னு பார்க்கிறான். நல்ல தேசமயமா யாரோ வராளே, சூரியன் வரானோ, யாரோ பிரம்ம தேசோட வராளோ அப்படின்னு பார்த்தா ஒரு வடு 5 வயசு பிள்ளையாண்டான். தேசோமயமா தக தக தகான்னு சொல்லிச்சுண்டு ஏதோ வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு ரவுண்டு முகம், அழகான முகம் வாமனமூர்த்தி. அண்ணா உச்சி குடுமி ஆச்சரியமா நெத்தியில கோபி சந்திரம் எல்லாம் இட்டுண்டு ஆச்சரியமா கையில கமண்டலு பலாச தண்டம் இதெல்லாம் எடுத்துண்டு கொடைய வேற பிடிச்சுண்டு அழகாக ஒரு நடந்துட்டு வந்து நிக்க மகாபலி இப்படி பார்க்கிற குஞ்சிலமா ஒண்ணு வருது, அச்சோடி என்ன அழகா இருக்கு. இப்படி பார்த்தான், கைய கூப்பிட்டான். ஓ பிராமணரே வரும் வரும், எனக்கு பெரிய பாக்கியம், இப்படிப்பட்ட ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுக்கிற பாக்கியம். பிராமணர்களுக்கு கொடுக்கறதுன்றது பெரிய பாக்கியம். அதுவும் இந்த மாதிரி வேதம் தெரிஞ்ச ஒரு பிராமணனுக்கு, அதுவும் இப்பதான் புதுசா யஜ்ஞோபவீதம் போட்டிருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மந்திரம் சொல்றது அவ்வளவு அழகா கம்பீரியமா குரல வசத்தி நன்ன கணீர்னு சொல்றது. குழந்தைகள் வேலை பாட சொல்ல குழந்தைகள் இந்த ஹார்லிக்ஸ் அதெல்லாம் சாப்பிடாது, எல்லாம் காத்தால பழைய தீர்த்தம் தான் சாப்பிடும், இந்த பழைய சாந்தா சாப்பிடும். ஆனா குரல் கம்பீர்னு இருக்கு, கம்பீரியமா இருக்குது, பேசுறதும் நடக்கிறதும். அது நெஞ்ச நிமித்தின் வரதையும் பார்த்தோம்னா திமுறா வரும். ஏன்னா வேதத்தினுடைய பலம். அது அழகா வந்து நிக்கிறான். என்ன வேணும்னு கேட்டான். நிலம் மாவலி மூவடிதா. மகாபலி சக்கரவர்த்தி, நான் உட்காந்து தபசு பண்ணணும்பா, யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம எனக்கு என் காலா அளக்கிற ஒரு 3 அடி நிலம், நான் பாடி அதை உட்காந்து தபசு பண்ணோம், அதை மட்டும் நீ கொடுத்தா போதும்பா கை கூப்பிடுறது. ஸ்ரீதேவி அழகா, பிரபு லோகம் முழுக்க ஒன்னோடுதுரா, எல்லாருக்கும் எல்லா விதமான பதவியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறவன் நீ. 1 லட்சம் கோடி பகவான் பத்மநாபன் வந்து எனக்கு கன்னிமாங்கா கொடுன்னு கை நீட்டினா என்ன பாடுபடுது, பெரிய கஷ்டம் அது. பேர்பட்டவன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் 30 கோடி தேவர்கள் அவ இடத்துல உட்கார வச்சுட்டு இது இந்த கர்மாக்களை பண்ணுங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாமி. மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம்னு இவ்வளவு அவதாரங்கள் எடுத்த சுவாமி. ராமன் கிருஷ்ணன் பலராமன் பரசுராமன் அவதாரங்கள் எடுக்கிறோட சுவாமி. கல்கியா இருந்து லோகத்தை காக்கக்கூடிய சுவாமி. பழைய காலத்துல எல்லாத்தையும் வைத்துக்குள்ள வச்சுட்டு தேவேன்னு படுத்துட்டு கிடக்கிற சுவாமி. திரும்பி சிருஷ்டி காலத்துல தன்னுடைய நாவியில ஒரு கமலத்தை உற்பத்தி பண்ணி அதுல பிரம்மாவை உற்பத்தி பண்ணி அவருக்கு சதுஸ்லோகி பாகவதத்தை சொல்லி வேதத்தை உபதேசம் பண்ணி ஜெகத் சிருஷ்டி ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு சுவாமி. எப்பொழுதுமே யாருமே இல்லாமல் ஏகாந்தமா இருக்கும்படியான பலவான், யோகத்தை அடக்கி ஆளும்படியான விராட் புருஷன், விஸ்வரூபன். பேர்பட்டவன் கை நீட்டான். மகாபலி, ஒரு 3 அடி நிலம் மட்டும் எனக்கு பிக்ஷையா கொடுத்தா. பிச்சை, பிக்ஷைனா சம்ஸ்கிருத சொன்னா என்ன இருக்கு, 3 நிலம் பிச்சை கூட இருந்தா. ஒரு 3 அடி நிலம் மருத்துவர் முன்னாடி இந்த கையேந்திர ஒரு நிலம் இருக்கு பாருங்க. அதனாலதான் வேலை பாடசாலை பசங்களை கையேந்திர இருக்கிற எதுக்குன்னா அந்த வினயம் வேணும். அடுத்தவாள சார்ந்து இருக்கும், யார் இடத்திலையும் அகம்பாவத்தை காட்டக்கூடாது. இதுக்காகத்தான் அந்த வேத பாடசாலை பசங்களை
பவதி பிக்ஷாந்தேகின்னு கை அப்ப அந்த அடங்கும். எல்லா இடத்துலயும் நல்ல ஹிருதயம் வரும். இப்போ உட்காருங்க. எல்லா இடத்துலயும் அந்த ஆச்சரியமான வினயம் வரும். சுவாமி கையேந்திரா, சரஸ்வதி துடிக்கிறா, பிரம்மதேவர் நெடுங்கிறா, சிவபெருமான் கண்கள்ல கண்ணீர் வழிகிறது. என் சுவாமி நீர் போய் கையேந்திரங்களே, அது ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்சு நம்ம அவசரத்துல ஒருத்தர் இருக்கா, அவ ரொம்ப தாண்டவனுக்கு வந்துட்டானா, வாழ்ந்தா எப்படி வாழ்ந்தவா தெரியுமா, நீ இந்த நிலைமையில இருக்கா, பாக்குறது மன சங்கடமா இருக்குன்னு. இவனுக்கு ஒரு குறை இல்லை, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் போய் கை நீட்டான். ஒரு 3 அடி போதும்பா. யார் எது கேட்டாலும் கணக்கு பண்ணாம அள்ளி அள்ளி கொடுக்கிற சுவாமி இன்னைக்கு கணக்கு பண்ணி கேட்கிறார். ஒரு 3 அடி துடையம்பா, 3 அடி, அதுக்கு மேல ஒத்த அடி எனக்கு வேண்டாம். நிலம் மாவலி மூவடித்தா. மகாபலிக்கே என்னவோ பண்றது. எப்படி அழகா பிக்ஷை கேட்கிற இந்த குழந்தை, இது எவ்வளவு நல்ல மனசு. பெருசா கேட்கக்கூடாது, எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துரு, ஒரு கிராமத்தை கொடுத்துரு, நல்ல செல்வ செழிப்போட ஒரு இடத்த கொடுத்துட்டே வச்சுக்கோங்க, நான் வாடகையில உட்காந்து தபசு பண்ணிட்டு இருக்கேன், சாப்பாடெல்லாம் கிடைக்கிற மாதிரி இடத்த கொடுன்னு கேட்கப்படாதா? நான் உட்காந்து தபசு பண்ணிட்டு எனக்கு நிறைய எல்லாம் வேணும்னு கேட்கப்படாதா? அது எதுவுமே சொல்லலையா. நிலம் மாவலி மூவடித்தா. இப்படி கை நீடின்னு இருக்கா, குஞ்சிலமான கை. இந்த சின்ன குழந்தைகள் முன்னாடி கை நீடி, பிளீஸ் தாங்கோலே அப்படின்னா சொல்லி அப்படின்னு அது சொல்ற ஒரு பிளீஸ், அதோட முக பாவனை, இந்த கை நீட்டுறதெல்லாம் எவ்வளவு கோபத்தை நம்ம இருந்தாலும் அப்படியே உருகி போயிடும். அது சொல்ல குழந்தைகள் ஏமாத்துறது. பிளீஸ் என் பிள்ளையாண்டா, அப்பா உங்க மொபைல் எடுத்துக்கமா ப்ளீஸ் அப்படின்னு 15,000 ரூபாய் 70,000 ரூபாய் கொடுத்து லோகத்தை சத்சங்கத்தை அனுப்பலாம். ப்ளீஸ் இந்த ஒரு ப்ளீஸ் கம்மியா தோத்து போயிடும். அப்பதான் நினைச்சு மகாபலி எப்படி தோத்து போயிருப்பான்னு. இந்த பெயர் இது இப்படி கை நீட்டினாலே மனசு கலங்கிறதுன்னா அதிரூப சுந்தரன் வாமனமூர்த்தி. புத மனோஜ்யா வல்கு வாக்கையான் பேசியே அடுத்த வாழ மயக்கிறதுல மகா கெட்டிக்காரன். இவன் போய் மகாபலி ப்ளீஸ் ஜஸ்ட் 3 feet ப்ளீஸ் அப்படின்னு 3 அடி இவ்வளோ வச்சிருக்க, இத்தூண்டு நான் பாடுக்கு உட்கார்ந்துட்டு நான் பாடுக்கு காயத்ரி ஜெபிப்பேன் இல்லையா, ஒரு 3 அடி தாயன் இந்த பிளீஸ் சொல்றது. ஆனா அந்த நிமிஷம் அது மாறாது. கொடுத்து பழக்கப்பட்டவாளுக்கு தாழ்ந்து வாங்கும் பொழுது இப்படி இந்த கூலி குறுக வராது. இவன் புருஷோத்தமன், அகன்ற விசாலமான மாறு பிரதேசம் 16 வேட்டைகள் இப்படிதானே இருக்கார். கேட்கறது பிளீஸ் எல்லாம் கேட்கறது முகத்துல எல்லாம். ஆனா அந்த நெஞ்சு மட்டும் நிமிர்ந்து, நீயா தெரியா நானா எடுத்து விடுமான்னு இருக்கு. நீயா வந்தா உனக்கு மரியாதை, நானா எடுத்துட்டா உனக்கு கஷ்டம். அது ரொம்ப அழகு. அந்த வாமனமூர்த்தி அதான் கல்யாணம் நம்பினாலும் நம்பலாம், அந்த குள்ளான நம்பப்படாதுன்னா பலவிதமான ரசத்தை காட்டுவான் முகத்துல. ப்ளீஸ் மகாபலி 3 அடி போதும், 3 அடி போதும் எனக்கு அப்படின்னு கை நீட்டுறது. நெஞ்சு நிமித்தி நிற்கிறான். இந்த கிருஷ்ணாஜினம் மாந்தோலை வச்சு மறைச்சிட்டு இருக்கான். ஏன்னா வக்ஷஸ்தலத்தை தாயார் உட்கார்ந்த புது வேஷமா இருக்கு, எதுக்கு போறாருன்னு தெரியல, இவரை நம்ப முடியாது. உடனே கடகடான்னு மாந்தோலை எடுத்து மூடிண்டார். தாயார் கேட்டா என்னத்துக்கு என்ன போய் அடக்கி வைக்கிறது அப்படின்னு. நீ பார்த்துட்டா ஒண்ணும் வாங்க முடியாது, உன் கிடா கடாட்சி அவன் வேற பட்டு எடுத்துனா திருப்பி அவனுக்கு நான் அடிமையா போகணும், பார்த்துடாது அப்படின்னு கிருஷ்ணாஜினம் மாந்தோல் எடுத்து மூடி வச்சுட்டு தாயாரோட வந்துட்டான். பிரம்மச்சாரி மார்புல கொண்டாடி இருந்தா என்னதான் சொல்றது, இதெல்லாம் பிரம்மச்சாரி வேஷம் போட்டு இருக்கு. லிவிங் டுகெதர் காலத்துல சொல்ல அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் போல இருக்கு. எல்லாம் இருக்கு புராணத்துல. இதுக்கெல்லாம் சொல்றது லிவிங் டுகெதர். கல்யாணம் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒத்து போச்சுன்னா அப்புறம் வாழ்ந்துட்டு போயிடலாம். அந்த மாதிரி லிவிங் டுகெதர் மாதிரி மார்பு ஒருத்தி வச்சுட்டு நான் சின்ன பையன் இப்பதான் பூனல் படிக்கிறேன், ஒன்னும் தெரியாது, பவனி ரிக்ஷா ரொம்ப முரண்பாடா இருக்கணும். எந்த வேஷம் போறோம் அந்த வேஷத்தை தகுந்தா போல ஹரிதான். வராக வேஷம் போட்டாலும் சத்தம் தான். நரசிம்ம வேஷம் போட்டாச்சுன்னா அது என்ன வேஷமோ அதற்குரிய குணம் சுபாவம் மாறாம அதுவாக வரக்கூடிய அதுக்கு இப்படி இருக்க சொல்லி கொடுக்கறவன் தானே. சிங்கம்னா கர்ஜிக்கணும், நாய்னா குறைக்கணும், குயில்னா கூவணும், மயில்னா ஆடணும், பள்ளினா கௌலியில் சத்தம் போடணும் சொல்லி கொடுக்கறவன். அப்பா வேஷம் கூட தப்பாக போடுவோம். சிங்கத்துக்குலாம் கர்ஜிக்கிறது எப்படின்னு ட்ரெயின் பண்ற ஒருத்தனே சிங்க வேஷம் போட்டா கத்துவான். கர்ஜன சிம்ம கர்ஜன் எதுவா வரானோ அதுவாக வரக்கூடியவன் ஹரி. ஒரு சம்மன நெஞ்ச நிமிர்ந்து அப்படி கைய நீட்டான். மகாபலி பார்த்தான், எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல இவனுக்கு கொடுத்துடும். அதுதான் சுவாமி கிட்ட போய் எதுவும் நினைச்சிடப்படாது, இவர்கிட்ட போய் நினைக்கலாமா? உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்க வஸ்து
ஆனா பார்த்தா சர்வத்தையும் அபகரிக்கும்படியாதான் பார்க்கிறார். ஆச்சரியமா மகாபலி பார்த்தா தடைன்னு சொல்லிட்டு அப்பதான் சுக்கராச்சாரியர் சும்மா இல்லாம நம்பாதேரா, இதுக்குள்ள நில்லேடா, மாயாவி விஷ்ணுடா, எல்லாத்தையும் அபகரிக்க வந்திருக்காரா, எல்லாத்தையும் பிடிங்கின்னு உன்னை சுதரலோகத்தை தள்ளி விட்டுருவாரா. ஒரே சொல்லிட்டார் பகவான் ததாஸ்துட்டான். சும்மா இருந்திருக்கான். மகாபலி பார்த்தான், இப்படியே உத்து பார்த்தான். இதே நீ முகத்தை வச்சிருக்கு என்னமோ சொல்றாரு, நீ பொருத்தெல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி, இவனுக்கு மகாவிஷ்ணு சம்பந்தமே இல்லாத மாதிரி பாக்குறது. இந்த குழந்தை எல்லாம் பண்ணிட்டு ஏட்டா நீயா பண்ணு. இன்னைக்கு நானா? நீங்க சொல்றதே புரியலையே. அதுதான் பண்ணிருக்கு, நம்ம கன்ஃபார்மா தெரியும். ஆனா இது கேட்கறத பார்த்தா நமக்கு சந்தேகம் வந்துடும். நிஜம்தானோ, நம்ம தான் உள்ள தப்பா பார்த்துட்டோம். இந்த சுண்டைக்காய்களே நம்மளுக்கு குழப்பறது. நான் இவனா குழப்ப மாட்டேன். நம்ம பெற்று நம்ம வளர்த்து இதோட அட்டகாசம் எல்லாம் நன்னா சேட்டை தெரிஞ்சு நம்ம பழகிட்டு இருக்க நம்ம ஏறி கண்ணில் வரல விட்டு ஆட்டுறதுன்னா இதுவா கேட்கணும். இது சர்வத்தையும் அறிஞ்ச சர்வஜன். இப்படி பாக்குறது, இப்படியே மகாபலி பாக்குற. மகாபலிக்கு சிரிப்பு வருது. இப்படி பாக்குறது பாரு. அசந்து போறான். ஒரு சொல்ல இல்லடா விஷ்ணுடா விஷ்ணுடா விஷ்ணுடா. இது கேட்க கேட்க ஞாபகம் வந்துருது விஷ்ணுன்னு. டக்குன்னு சங்கு சக்கர கதாபந்தவானே மகாவிஷ்ணு காட்சி கருத்து கொடுத்துருவான். மகாவிஷ்ணு காட்சி. மகாபலி பார்த்தான். ஓ, மத்யம் போதாது, கூர்மம் போதாது, வராகம் போதாது, தன்வந்திரி போதாது, மோகினி போதாதுன்னு என்ன மயக்க வாமனனும். மகாபலி பார்த்தான், பரவாயில்ல நமக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அவதாரம் வந்துட்டாரு. நல்ல குடும்பம். ஒருத்தனுக்காக வராக அவதாரம், ஒருத்தனுக்காக நரசிம்ம அவதாரம், இவனுக்காக வாமன அவதாரம். என்ன குடும்பம் பார்த்துக்கோங்க. நம்ம குடும்பமும் இருக்கு. நம்ம குடும்பமும் இந்த மாதிரி ஆகணும். அசுரால பொங்கன்னு சொல்லல, பகவத் அனுபவத்துல தலைக்கணும். அதுக்கு சொல்லல. அப்ப ஆச்சரியமா பார்த்தா மகாபலி கொடுத்த வாக்க மீற மாட்டேன் தருவேன்னு. கமண்டலத்துல ஜலம் பார்க்க போனார். விந்தியாவளி சொன்னா இது தப்பு, நான் தான் கொடுப்பேன், நான் ஜலம் பார்ப்பேன், நீங்க கையில வாங்கி தத்தம் கொடுக்கணும்னு சொல்ல அழகா விந்தியாவளி ஜலம் பார்க்கலான்னு பார்த்தா வரமாட்டேங்கிறது. குழவியாவே உட்கார்ந்து இருக்கார். குழவியா அழகா பார்த்தான். என்னமோ அடைச்சிட்டு இருக்கேன்னு பார்த்தா சுக்கராசன் அங்கேருந்து நாக்கு மூக்கெல்லாம் அப்படி நீட்டினார். தண்ணி வந்தா தானே அப்படின்னார். பகவான் பார்த்தான். கண்ணை வச்சு என்னையா முடிக்கிறார். அப்படி தரப்பை வச்சு லேசா அப்படி குடைஞ்சான். என்னையோ குடையான்னு பார்த்தா கண்ணுக்குள்ள வந்து இப்படி குடையிடுது. தர்பம் நன்னாவே விட்டு உமாச்சு கண்ணை குத்தி விட்டு தெரியாம இல்லை, தெரிஞ்சே கண்ணை குத்தி விட்டு உடனே ஆணு அலை அடிச்சு வெளில வந்தா கண்ணில் ஒரு பக்கம் ரத்தம் வெளியேறுது. இப்படி மறைக்கிறா. அதுக்குள்ள மகாபலி பார்த்தான். அழகா ஜலம் பார்த்தா கொடுத்தான். கையில அப்படி விழுந்தது. அந்த அந்த துளி விழ வரைக்கும் பகவானுக்கு டென்ஷனா இருந்தான். பிரகலாதன் பேரும் தோத்துடப்படாது. தோத்துட்டான்னா அது பிரகலாதனுக்கு அசிங்கமாச்சு. என் பக்தன் தோக்கப்படாது, அவனுடைய வம்சத்தை வந்தவாலும் தோக்கப்படாது. அந்த காரண்யம் தான் இன்னைக்கு நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. நம்ம உதாரணம் யாரோ பண்ண பகவத் பக்தி இன்னைக்கு நம்மளை கொண்டு பாகவத சத்சங்கத்துல உட்கார பண்ணிருக்கு. அப்படி ஜலம் விழுந்ததோ ஓங்கி உலகளந்த உத்தமன் கடவுளா வந்துட்டான். அத்தியாச்சரியமா ஆண்டாள் சொல்ல இந்த ஜலம் வர வரைக்கும் எப்படியா கண்ட்ரோல் பண்ணி நின்று இருந்தாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சுருக்கிட்டு அப்படியே இருந்தான். அப்ப கிடுகிடுன்னு அது ரொம்ப அழகா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் சொல்றாரு. இந்த மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, இதுல பனி படபட மழை படபட அப்படியே சாஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால அந்த வெயில் படம்னா கிடுகிடு அப்படி நிற்கும். அந்த மாதிரி இதுவும் இருந்தானா அந்த கையில ஜலம் விழுந்ததோ இல்லையோ என் பிரகலாத வம்சம் தோத்து போகல. அப்படி நிமிந்தானா ரொம்ப நிமிந்து போயிட்டார். லேசா நெஞ்ச நிமிந்து போக பார்த்தா நிமிந்த அப்படி நிமிந்து 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 எல்லா லோகத்தையும் கடந்து போயாச்சு. அத்தனையும் கடந்து போயாச்சு. ஒரு அடி அளந்தா நேர எங்கேயோ போகிறது கால். ஒரு கால் கீழே இருக்கு, ஒரு கால் தூக்கி அப்படி மேல வச்சுட்டு இப்படி போயிட்டே இருக்கார். அழகா போயாச்சு. ஒரு அடி ரெண்டு அடி கணக்கு மட்டும் இங்க இருக்கு யாருக்கும் புரியல. எல்லா லோகத்தையும் அளந்து 3 அடி தானே கேட்பேன். 3 அடினா பூமி அளக்க வேண்டியது. பூமியில எப்படி நின்னாரு, இந்த பூமி எப்படி தாங்கித்துன்னு புரியல. இதுவே இத்தனோட்டு பூமி. அந்த கால் எங்க நின்னது, எதுல அளந்தார்னு தெரியல. வச்சு காலை மேல தூக்கிட்டே போக ஏதோ நல்ல சுகந்தம் வீசுறதேன்னு பார்த்தா பிரம்மதேவர் அவாதி யாரோ ஒருத்தர் உள்ள வந்துட்டார். பகவானுடைய சரண கவலை அப்படி காலை நீட்டின்னு அப்படி வந்துட்டார். பிரம்மதேவர் பார்த்தா சுவாமியுடைய திருவடி என்ன தேடிட்டு வருது. அகோபாகியம் அகோபாகியம்னு சொல்லி கடகடான்னு தூப தீப ஆரத்தி எல்லாம் காட்டுறா. ஜலத்தை எடுத்து அப்படி
கமண்டல அப்படி எடுத்து பகவானுடைய திருவடி அபிஷேகம் பண்ணான்னு பார்த்தா நகத்தை கூட ஓரத்துல நினைக்கல. அந்த ஜலம் கீழே விழுந்தது, சிவபெருமான் தலையில தாங்கிண்டார், பரம பவித்திரமான கங்காதேவியா ஆகிட்டார். அத்தனை வசதி இந்த பகவான். ஓங்கி உலகள் அந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் மூடு கயலுகள பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறை. ஜெய் போலுவாம திரிவிக்ரமஸ்வாமிக்கு. பெருசா வளர்ந்துட்டார். 3வது அடிக்கு இடம் இல்லையா? மகாபலி இடத்தை கேட்டார், எங்கடா 3வது அடி? பிரபோ, கொடுத்த வாக்கு மீறப்படாது, என் தலையை அளந்துருன்றான். பகவான் தலை மேல கால வச்சான். இந்த கோவில் எல்லாம் சடாரி சாதிப்பான். பெருமாள் கோவில், பத்மநாப கோவில் இல்ல, கேரளா கோவில்கள் எங்கேயுமே இந்த சடாரி சாதிக்கிறது வழக்கம் கிடையாது. கேரளா பிராச்சீனமான கோவில்கள். அயோத்தியா புதுசா அந்த கோவில் பிராச்சீனமா இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த தாந்திரிக மரப்படி இருக்கிற கோவில்கள்ல சடாரி கிடையாது. வைகானசம் பாஞ்சராத்திர ஆகமப்படி இருக்கிற கோவில்கள் மட்டும்தான் இந்த சடாரி சாதிக்கிறதுன்னு உண்டு. அழகா இந்த சடாரி சாதிப்பா, எல்லாம் கைகட்டி வாழ்வு அடியே தாசன் நிற்கும். அந்த சடாரி கொண்டு வந்து சாதிக்கிறதுக்குன்னா பகவானுடைய திருவடி. பகவானுடைய திருவடி சடகோபன். அதை கொண்டு அதான் சடாரின்னு பேரு. சடகோபன் அவர் கொண்டு வந்து பகவான் தன் திருவடியை கொண்டு வந்து நம்ம தலைமையில வைக்கிறான். அதுலயும் இந்த மன்னார் கோவில்னு ஒரு இடம் உண்டு. அம்பாசமுத்திரம் பக்கத்துல குலசேகர ஆழ்வார் பரமபதிச்ச ஒரு ஸ்தலம். அங்க குலசேகர ஆழ்வாருடைய பிருந்தாவன சமாதின்னு சொல்லக்கூடாது, அரசு திருவரசுன்னு சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. அங்க போனோம்னா அந்த பட்டை இந்த சடாரி தலையில கூட இருக்க மாட்டார். தலைக்கு மேல இப்படி கொண்டு ஆடு ஆடுவார். அதுல சலங்க சப்தம் உண்டு. சலங்க சப்தம் கேட்டுடுத்துன்னா தலை மேல பகவானுடைய திருவடி பட்டுடுதுன்னு அர்த்தம். தலை மேல வைக்க மாட்டார். அவர் சொல்லுவார், பகவானுடைய திருவடியில போய் நம்ம கேசவெல்லாம் படுறதா அப்படின்னு. அவ்வளவு மோசமா நம்ம ஷாம்பு எல்லாம் போட்டு கண்டிஷனர் எல்லாம் போட்டா கூட இது அழுக்குழம்பு வச்சிருந்தாங்க மூத்திர மாம்சா. அந்த மணி ஓசை கேட்டு எடுத்துன்னா, நான் ஒரு தடவை அங்க போயிருந்தேன். திருநெல்வேலியில முகுந்தமாலா உபன்யாசம் இருந்தது. கடைசி நான் சொன்னேன் எல்லாரும் அங்க போயிட்டு முகுந்தமாலா சொல்லிட்டு வருவோம்னு சொல்லி எல்லாரும் போனோம். ஒரு 40-50 பேர் போனோம். எல்லாரும் சடாரிக்கு ரவை குரூப்பிலே இருக்கான். அங்க ஆடியன் போயிருக்கான விஷயம் தெரியும். எல்லாரும் பார்த்தா அப்படின்னு விட்டாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அங்கேயே சிஷ்யை குருஜின்னு ஒன்றும் கவலைப்படாத, சடாரி தலையில விழுந்து கொடுத்து. இல்ல குருஜி, எங்க தலையில வெக்க மறந்துட்டாரு. வெக்க மறக்கல, தெரிஞ்சேதான் வெக்கல அப்படின்னு. இந்த சப்தம் வந்துடுறதுனாலே சுவாமியுடைய திருவடி நம்ம தலைமையில பட்டு கொடுத்து. அப்ப அதுவே வசக்தி. அந்த சடாரியே அவ்வளவு சிரேஷ்டம்னா பகவானுடைய சரண கமலம் நேர வந்து தலையில விழுறதுன்னா அந்த பாக்கியம் மகாபலிக்குத்தான். அழகா அப்படி தலையில வாங்கின்றான். அத்தியாச்சரியமா அதி விசேஷமா வாங்கின்றான். பகவான் அப்படியே சுதலலோகத்தை அப்படி கீழே இறக்கினார். அவனுக்கு செக்யூரிட்டி கார்டா நின்னா எல்லாத்தையும் எடுத்து இந்திரனுக்கும் கொடுத்துட்டான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த திரிவிக்ரம அவதாரம். அப்படி திரிவிக்ரம அவதாரம் எடுத்த அதே சுவாமியே சத்தியவரதராஜனுக்காக மத்ய அவதாரம் எடுத்தார். திரும்பியும் பாண்டிய தேசம். பாண்டிய தேசத்துலதான் மத்ய அவதாரம். மதுரை பக்கத்துல வைகை நதியதான்ற மாதிரியே காண கிடைக்கிறது. அதனாலதான் கல்லர்கள் வைகையில கூட இறங்குறார். அத்தனை ஆச்சரியம். பகவான் மத்ய அவதாரம் எடுத்து என்னெல்லாம் வேஷம் போடுறாரு. இவருக்கு ஏன் இந்த குழப்பு அப்படின்னா பக்தர்களுடைய சம்ரக்ஷணம். அதுக்காக இப்போ ஒரு மீன் அவதாரம் எடுத்து, இது அவன் கையில சின்னதா இருந்தா அவன் ஒவ்வொரு தொட்டிலையா விட விட பெருசாயிட்டே போறார். ஏரியில விட்டும் பெருசாயிட்டா, கடைசியில சமுத்திரத்துல விட்டு பெருசாயிட்டு இன்னும் பெருசாயிட்டோன்னு அவன் புரிஞ்சுட்டான். நீர் ஹரிதானே, மாயாவி ஹரிதானே அப்படின்னு. ஆமான் பகவான் மத்ய ரூபியான பகவான் காட்சி கொடுத்தான். இப்ப அழகா ஒரு நைமித்திக பிரளயம் வரும். மகா பிரளயம் வேற, பிரளயங்கள் நிறைய வெரைட்டி உண்டு. மகா பிரளயம் தான் எல்லாமே அழிஞ்சு போகும். இந்த பிரம்மதேவர் தூங்கும் போதுலாம் ஒரு சின்ன பிரளயம் வரும், ஒரு சுனாமி, மைல்டு சுனாமி. மைல்டு சுனாமின்னா என்ன, எல்லாமே அழிஞ்சு போயிடும். லோகம் முழுக்க அழியாது, ஆனா ஓரளவுக்கு அழிஞ்சிடும். அந்த சமயத்துல நீ சப்தரிஷியெல்லாம் ஏத்திண்டு படகுல வந்துரு அப்படின்னு சொல்ல அழகா அதெல்லாம் ஏத்திண்டு வர அவர் மூக்குல இருக்க கொம்புல கட்டிட்டு அழகா அந்த பிரளய ஜலத்துல கொற்ற மழையில அவர் அப்படியே சுத்திண்டு உபதேசம் எல்லாம் பண்றார் அந்த சத்தியவரதராஜனுக்கு. இந்த கதைய இன்னொரு மதத்துக்காரா காப்பி அடிச்சு அவா கதையா சொல்லி ஓட்டிட்டு இருக்கா. இது மத்யம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கரெக்டா மத்யாவதார கதை, மத்யாவதார சரித்திரத்தை அவ்வளவு அழகா, அதுக்கு ஒரு பேர்லாம் உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி வைக்கிறேன்.
எங்கேயா யாராவது சொன்னது எங்க கதையெல்லாம் நீங்க திருடிக்கேன்னு சொல்லுங்க தைரியமா, அதுக்காக திரும்பி சொல்லிட்டு இருக்கேன். மத்ஸ்யவதார சரித்திரம் அதை சொல்லி அவ்வளவு அழகா அந்த அஷ்டமஸ்கந்தத்தை பூர்த்தி பண்றார் சுகபிரம்ம மகரிஷி. அத்தியாச்சரியம் இப்படி ஒவ்வொரு அவதாரமா சொல்லிட்டு வரார். நவமஸ்கந்தம் ஆரம்பம். நவமஸ்கந்தம் ஆரம்பமே அத்தியாச்சரியமா இருக்கு. ஜெய் போலோ அம்பரீஷ சக்கரவர்த்திக்கு ஜெய். ஆச்சரியமானவன், ஹரி கதையில ருச்சி உடையவன், ஹரிக்காக வாழறவன், ஹரிக்காக தர்மம் பண்றவன், ஹரிக்காக சாப்பிடுறவன், ஹரிக்காக தூங்குறவன், ஹரிக்காக மனைவியோட கூடுறவன், ஹரிக்காக பிள்ளைகளை வளர்க்கிறவன், ஹரிக்காக ராஜ்ய பரிபாலனம் பண்றவன், ஹரிக்காக தூங்குறவன், ஹரிக்காக எழுந்துக்கிறவன், ஹரிக்காக பல்லு தேய்க்கிறவன், ஹரிக்காக குளிக்கிறவன், ஹரிக்காக அலங்காரம் பண்ணிக்கிறவன், ஹரிக்காக யுத்தம் பண்றவன், எல்லாம் ஹரி. ஹரிய விட்டுட்டு அவனுக்கு வரணும் தெரியாது. எது பண்ணாலும் ஹரி 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 ஸ்மரண. கொஞ்சம் டைம் கிடைச்சா சுதீன் சக்கார அச்சுத சத்கதோதை ஹரிகதை கேட்கறது. யாரா பாகவதம் வந்துட்டானா ஹரிகதை சொல்லுங்க. பசிக்கிறதா அம்மா கொஞ்சம் ஹரிய கூட சாப்பிடலாம்ன்றான். குழம்புனா ஹரி குழம்பு எல்லாம் அப்படிதான். ஒவ்வொன்று இந்த ஐயங்காரத்துல போனோம்னா திருக்கண்ணன் அமுது அப்படிங்க பாயசத்துக்கு. கண்ணனுடைய அமுது திருக்கண்ணமுது. அது கண்ணன் அமுதாயி கண்ணமுதாயி. அன்னைக்கு தெரிஞ்ச ஒரு சிஷாலத்துக்கு போனேன். இன்னைக்கு ஏதோ நல்ல நாள் அன்னைக்கு நான் போன குருஜி திருக்கமுது பிடிக்கலாம், திருக்கமுது பிடிக்கலாம், திருக்கமுது பிடிக்கலாம். நான் சொன்னேன் இப்படி ரைட்டவன் தெரியாதேமா, என்னமா ஆகிட்டேன். என்ன குருஜி திருக்கமுது தெரியாதான்? அப்புறம் டம்ளர்ல கொடுக்குறேமா அது திருக்கண்ணன் அமுது. நாங்கெல்லாம் ஷார்ட் பண்ணி திருக்கமுதுன்னு சொல்லிட்டு இருக்கோன்றார். திருக்கமுது திருக்கண்ணன் அமுது. நெகிழ் கரி அமுது சாம்பாருக்கு. இந்த காலையில நெகிழ்ந்து போயிட்டு நெகிழ் கரி அமுது. இந்த பொரியல்லாம் இருக்குல்ல அதுக்கு கரி அமுதுன்னு பேரு. சாத்தமுது அது சாற்றமுதாகி கடைசியில சாறு அமுது அது சாத்தமுது ஆயிடுது. இப்படி எல்லாம் மாறி 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 நிறைய பழைய சாத்து கூட ஆச்சரியமா நிறைய உண்டு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பழைய அமுதுன்னு பேரு. பழைய சாத்துக்கு கூழுக்கு ஒரு பேர் உண்டு, நழுவமுதுன்னு பேரு. நழுவர் தான் நழுவமுதுன்னு பேரு. எல்லாத்துக்கும் அமுது அமுது அமுது. கண்ணனோட சேர்ந்து எல்லாத்துக்கும் அமுதுன்னு பேரு. கண்ணனுக்கு நிவேதனம் பண்ணனால அமுதுன்னு பேரு. அந்த மாதிரி சர்வத்தையுமே பகவத் ஸ்வரூபமா பார்க்கிறான், பகவத் ஸ்வரூபமா அனுபவிக்கிறான். ஆகாரம் அத்தியாவசியம். ஆனா அந்த ஆகாரத்தை கூட பகவானா சாப்பிடணும். பகவான சாப்பிட்டு பாருங்களேன். குழம்பு பத்மநாபனா வச்சுக்கோங்க, சாதத்தை ரங்கநாதனா வச்சுக்கோங்க, திருப்பதி பெருமாளை பொரியலா வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். பாயசத்தை குருவாயூரப்பனா வச்சுக்கோங்க. இப்படி அது ஒரு ஜாலியா இருக்கும். அப்படி அது ஒரு சுக்கம். டெய்லி ஒவ்வொருத்தரையும் சாப்பிட்டு இருக்கலாமே. அப்படியே பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் பிரத்யட்சமா வயதில் உட்காந்துட்டு போவாங்கலாம். நல்லா இருக்கும். ஜாலியில் எடுத்து வாழை போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய உண்டு அனுபவம். பாகவதம்ன்றது அனுபவம் முடியும், சத்தியமா அனுபவிக்க முடியும். எதுக்கு அம்பரீஷ சக்கரவர்த்தி சரித்திரம்னா அதுபோல நீயும் சுவாமியை அனுபவிக்க முடியும். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன். நிச்சயமா அனுபவிங்கோ. முன்னா ஊர்கா தயிர் சாதமா உடனே கிருஷ்ணலீலா நிறைய இருக்கு. எத்தனை ஆச்சரியம். நம்மளை சுத்தி பாகவதம் இருக்கு. அனுபவிக்கணும். டென்ஷனே எடுத்துக்க வேண்டாம். எல்லாத்தையும் இப்படி சரித்திரங்கள்லாம் கேட்கறது பாருங்க. இது எப்படி நினைச்சுக்கோங்க. இப்படியே பழகி 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 அடுத்த கல்பத்துல அடுத்த சதுரயுகத்துல ஒரு பாகவதம் வரும். அந்த பாகவத்தை நம்ம கஜேந்திரனாகவோ அம்பரீஷனாகவோ யசோதாவாகவோ இல்லாட்டி அசாமிலனாகவோ ஒரு ஜென்மா கிடைக்கட்டுமே. அப்பா சொல்ல அனந்தபுரத்துல அசாமிலன் ஒருத்தர் இருந்தான். கன்யா கொஞ்சம் மாறி போயிடும். ஒரு ஜென்மா கிடைக்கட்டுமே. அனந்தபுரத்தை கஜேந்திரன் ஒருத்தர் இருந்தா பத்மதீப இறங்கினா ஒரு முதல்ல பிடிச்சுன்னு சொல்லட்டுமே. அதுக்குதான் இத்தனை, அதுக்குத்தான் இவ்வளவு பிரயத்தனம். இதுல ஏதான ஒன்றாக நீங்க ஆகணும். ஏதான ஒண்ணு ஆகணும். ஏதேனும் ஆவேனி எப்படி குலசேகர சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பாகவத்தை சொல்லக்கூடிய பாகவதாளுடைய ஒரு ஸ்திதியில ஏதான ஒண்ணு ஆக்கிடுப்பா என்ன அப்படின்னு பத்மநாபத்தை கெஞ்சுங்கோ. இல்லாட்டி எல்லாமே ஆக்கிடுவோம். ஒரு சொன்னா அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோமே. எத்தனை நாள் தான் பாகவத பாராயணமே பண்ணிட்டு இருக்கிறது. எத்தனை நாள் தான் பாகவத கதையை அனுபவிச்சுட்டு இருக்கு. பாகவத்துக்கு அத்தனை கதையிலும் ஒரு பெரிய ஆள் வரா இல்லையா, அவாளா நாம் இருந்துட்டு போயிடுவோமே. குருகாய் பிறப்பேனே நீனாய் பிறக்கும் விதியுடையனாவேனே செண்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனேன்ற மாதிரி இந்த ஹரி அனுபவிக்கும்படியா ஒரு துருவனாக பிரகல்லாதனாக நாரத மகரிஷியாக ஜாலியா இருக்குமே. அப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ்ந்துட்டு போகணும். ஒரு நாள் துருவனா வாழ்ந்துட்டு போங்க, ஒரு நாள் பிரகல்லாதனா வாழ்ந்துட்டு போங்க. இன்னைக்கா எல்லாரும் மாத்தி மாத்தி திட்டிகிட்டே இருக்கால பிரகல்லாதனா மாறிடுங்க. அப்பாவே ஒதுக்கி வச்சால துருவனா நீங்க மாறணும். அதான் நமக்கும் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறா, கேவலப்படுத்துறா, அசிங்கப்படுத்துறா, கொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா, எல்லாம் நமக்கும் நடக்குதா. பெரியவாளுக்கும் நடக்குது, நமக்கும் நடக்குது.
அப்ப இந்த பாகவத்துல இருந்தவா போல நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும். வித்யாஸ்வரியம் இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி ஏகாதசி விரதம், நிர்ஜல உபவாசம், பச்சை தண்ணி பல்லுல படுறது இல்லை, அப்படி நியமமா நியம நிஷ்டை அப்படின்னு அந்த நியம நிஷ்டையோட இருக்கான். ஏகாதசி விரதம், ஏகாதசி விரதம் அவ்வளவு சிரேஷ்டம். எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருக்கான், ஹரிஸ்மரணம் பண்றான், ஹரித்தியானம் பண்றான், எல்லாம் பண்றான். அடுத்த நாள் துவாதசி பாரண பண்ணணும். அழகா சரி அப்படின்னு பாரணம் பண்றது எல்லாம் ரெடி ஆயாச்சு, ஹரிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கான். துர்வாசர் வந்துட்டார், மகாபாகவதோத்தமர், ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம். அத்தியாச்சரியமா துர்வாசர் வந்துட்டார். அப்பா இன்னைக்கு துவாதசி பாரண உன்னோட பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் தான், பெரியவாள சங்கல்பம் பண்ணிட்டான், ஆசை இல்லை சங்கல்பம். உடனே அவனும் சரிட்டா எனக்கு பாக்கியம், உங்களை மாதிரி பெரியவாளோட துவாதசி பாரண பண்றதுன்றது பெரிய பாக்கியம். பண்டிகைபுரத்தெல்லாம் துவாதசி பாரணம் என்ன, அது ஒரு தனி சுகம், ஆச்சரியமா இருக்கும். அந்த துவாதசி பாரண மெத்தட் எல்லாம் அது ஆஷாட சுக்ல ஏகாதசி, அடுத்த நாள் துவாதசி பாரண அவாதான் கண்டதானம் பண்ணுவோம், அது ஒரு தனி சுகம். அந்த மாதிரி துவாதசி பாரணம் பண்ற சரிப்பா நான் போய் அனுஷ்டானம் முடிச்சுட்டு வரேன்னு போனார். போனார் 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 போனார். இந்த துவாதசி டைம் ஒண்ணு உண்டு, இந்த நாழிகை கடக்கப்படாதுன்னு இருக்கு. இந்த நாழிகை தப்பி போயிடுமோன்னு ஒரு சுத்தி வந்துடுத்து காத்துன்னு இருக்கா, என்ன பண்றதுன்னு புரியல. அதித்தியை விட்டு சாப்பிட்டா மகா பாவம், அது பெரிய அவமானம், அது ஹரிய கேவலப்படுத்துறதுக்கு சமானம். ஆனா அதுக்காக ஏகாதசி விரதம் இருந்துட்டு துவாதசி பாரணம் பண்ணலாம், அதுவும் பாவம். தர்ம சங்கடம்னா இதுதான், நமக்கு வரதான் தர்ம சங்கடம். நம்ம தர்மமே நமக்கு சம்பந்தம் இல்லையே, தர்மத்தை சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தர்ம சங்கடமே வரும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப சாஸ்திரம் தெரிஞ்ச பெரியவாள்லாம் அழகா சொல்லிட்டா, நீ துளசி தீர்த்தம் சாப்பிட்டாச்சுன்னா பாரண பண்ணதுக்கு சமானம், பண்ணாததுக்கும் சமானம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி உத்தர்ணி தீர்த்தம் ஹரி அப்படின்னு சாப்பிட்டான். துர்வாசர் கரெக்டா உத்தர்ணி ஜலம் வாய்ப்புள்ள போயிட்டு வந்துட்டார். முன்னாடி வரக்கூடாதா, இதுக்காக காத்துட்டு வாசல் எப்படா உத்தர்ணி ஜலம் சாப்பிடுவான்னு. சாப்பிட்டு முடிச்சோட வேகமா வந்துட்டார், அவமானப்படுத்திட்டார். உத்தர்ணி ஜலம் சாப்பிட்டுட்டார். என்ன பண்றான் பாரு, தலைமுடியை பிடிங்கி அடிச்சால் ஒரு பூதம் கிளம்பிடுத்து. பயப்பட வேண்டாமா, நடுங்க. இவனை பேசுறதுக்கு அலோ பண்ணவே இல்லை, இவனை பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டாமா, ஒண்ணுமே கொடுக்கல. அது பாடு அடிச்சார், பூதம் கிளம்பெடுத்து பூதம் அவனை துரத்துறது. அவன் பாடு தேவன் கை கூப்பின்னு ஹரிஸ்மரணம் பண்றான். அவன் சும்மா இருந்தான், அம்பரீஷ சக்கரவர்த்தி. ஆனா பகவான் இவனுக்கு செக்யூரிட்டியா சூர்சன சக்கரத்தாழ்வார் விட்டுட்டு போயிருக்கார், அவர் கிளம்பிட்டார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன், இந்த திருமூகர் திவ்ய தேசம் போனா பெரிய சூர்சன சக்கரத்தாழ்வார். அந்த இடத்துல நின்னாலே அந்த வைப்ரேஷன் தெரியும், சக்கரத்தாழ்வாருடைய வைப்ரேஷன் கிளீனா தெரியும், அத்தியாச்சரியமா ரொம்ப விசேஷம். திருமூகர் சூர்சன சக்கரத்தாழ்வார் அவ்வளவு அழகா சக்கரத்தாழ்வார் கிளம்பிட்டார். துர்வாசர் பயந்து போயிட்டார், பெரிய தபஸ்வி தானே. ஓடுறார் ஓடுறார், துரத்தர் 14 லோகம் ஓடியாச்சு, வைகுண்ட லோகம் ஓடியாச்சு. நாராயணன் காலில் விழுந்தார். பகவான் சொன்னா, நீ சரணாகதி என் காலில் இந்த விஷயத்துல பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நீ பண்றது பாகவத அபச்சாரம், தயவு செய்து அவன் காலில் போய் விழுங்கோன்னு சொல்ல விழுந்தடிச்சு ஓடி வரார். 1 வருஷ காலம் ஆயிடுத்து. அது வரைக்கும் அம்பரீஷன் கொலப்பட்னியா கிடக்கிறார். ஒரு உத்தர்வி ஜலம் சாப்பிட்டது இப்படியே இருக்கா. ஓடி வந்தா அம்பரீஷன் காலில் விழ வந்தா, அம்பரீஷன் சொன்ன நீங்க எல்லாம் காலில் விழப்படாது, பரவாயில்லப்பா, முதல்ல சக்கரத்தை அவர் நிறுத்து, ரொம்ப 1 வருஷமா ஓடிட்டு முடியல, நானும் எவ்வளவு தூரம் தான் ஓடிட்டே இருப்பேன், யாராவது ரட்சிப்பான்னு பார்த்தா கடைசியில் நீ தான் ரட்சகன் நாராயணன் சொல்லிட்டார், ரட்சமான்னுட்டாரா. உடனே அம்பரீஷன் கையை கூப்பிட்டு சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்றான், சுவாமி அனுக்கிரகம் பண்ணுங்க, மகாபாகவதோத்தமர், அவர் மேல எனக்கு துளியும் வருத்தம் இல்லை, அவர் மேல எனக்கு துளியும் கோபம் இல்லை, இது ஒரு பெரிய அனுகிரகம். அவர் பண்ணதுனால, இப்படி பண்ணதுனால 1 வருஷம் உபவாசம் இருக்கிற பாக்கியம் எனக்கு வாய்ச்சு. அப்படி பார்க்கணும் இல்லை, நம்மளாங்க அந்த பாழா போன பிராமணன் வந்தார், அவர் பாட்டுக்கு போயிட்டார், வைத்த கெடுத்தார், பசியை கெடுத்தார், இதுக்குதான் பிராமண பக்கமே போகிறது இல்லை அப்படின்னு. அது ஒரு பெரிய நியாயம் எல்லாம் வச்சிருக்கோம். ஆத்தெல்லாம் சார்தம் வந்தா நிறைய பேருக்கு இந்த பிராமணாவுக்கு அன்னம் போடுறது பிடிக்காது, இங்கேயும் சாப்பிட்டு அங்கேயும் சாப்பிடுறதுகள், இது கத்திட்டு போட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை, திட்டிட்டு போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவா அப்படி இருக்கு. ஆனா 8 மணிக்கு வந்து பிராமணார்த்தம் சாப்பிட சொன்னா யார் குத்தம்? அவா குத்தமா? பிராமணார்த்தம்னா 1 மணி 2 மணி, அப்பதான் ராத்திரி அவா சாப்பிடாம இருப்பார். அது அனுஷ்டானமே அவளுக்கு அவ்வளவு நேரம் இருக்கும்.
எல்லா பாவத்தையும் அவ தலைவில போட்டப்படாது. அத்தனை ஆச்சரியம். இந்த பிராமண போஜனம்ன்றது பெரிய பாக்கியம், அதி விசேஷம். உங்களுக்கு பிராமணாலாம் பிடிக்கலையா? நிறைய பேர் சொல்ல பிராமணாலாம் பிடிக்கல, அதனால அநாதாசிரமத்தை கொண்டு சாப்பாடு போட்டுட்டேன். இது பெரிய புண்ணியம் நினைச்சிருக்கேன், மகா பாவம். சார்த தண்ணிக்கு ஆத்துல பிராமணார்த்தம் பண்ணாம நீங்க அநாதாசிரமத்தை கொண்டு போய் அன்னம் போட்டா மகா 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 பாவம், ஜென்மம் நரகத்துலதான் போகும். இப்ப அந்த பித்ருக்களுக்கு பிராமணா வழியா வேத மந்திர ரூபமா கொடுத்தாத்தான் போய் சேரும். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி போகவே போகாது. அப்போ அந்த பிராமணாவெல்லாம் நமக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒண்ணு பண்ணிடுங்க, யாரெல்லாம் பிராமணா சாப்பிட வராங்களோ அவளுக்குள்ளெல்லாம் ஒவ்வொரு மூர்த்திய பாவிச்சு, விஷ்ணுவுக்கு உட்கார பிராமண பத்மநாபனா பாவிச்சு, பித்ருவில உட்காரவும் யார் பிடிக்குமோ செகண்ட் சாய்ஸ் குருவா இருக்கணும், ரங்கநாதனும் அதோ ஒருத்தர், இல்லாட்டி சங்கரர், ராமானுஜர், ஏகநாதர், ராகவேந்தர், நல்ல பிராமணெல்லாம் உண்டு. அவா நினைச்சுட்டு இருக்கும். இப்ப நம்ம மாத்த ராமானுஜர் சாப்பிட்டாருன்னா நாளைக்கு ராமானுஜ ஜெயந்தி, நாளைக்கு ராமானுஜருடைய பிறந்த நாள், ராகவேந்தர் நம்ம ஆத்துல சாப்பிடுறார் அப்படின்னா பெரிய பாக்கியம் அல்லவா? ராமானுஜ ஜெயந்தி சங்கர ஜெயந்திலாம் பக்கத்துல இன்னைக்கு நாளைக்கெல்லாம் அப்படி வந்துடும். அப்ப அந்த மாதிரி பிராமணால அவளுக்குள்ள இருக்கிறதா பாவிச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க போட மிச்சமா பித்ருகளுக்கு போயிடும். பித்ருகளுக்கு அவள் பித்ருலோகம் இல்லை, அவளை மோட்சத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன்னா ஸ்ரீகரிக்கிற சங்கரர், ராமானுஜர், ராகவேந்திரர், சைத்தன்ய மகாபிரபு, ஏகநாதன் நிறைய பிராமணா உண்டு. பாவம் அடியதான் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் அவங்க சொல்றேன், ரொம்ப சுகமான விஷயம். பிராமணால குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவளுக்குள்ள பகவான பாவிச்சிருக்கும். பாவம் ரொம்ப முக்கியம். இவர் அழகா பாவிச்சுட்டான். இவர் மூலமா இத்தனையும் பண்ணது என்னுடைய ஹரின்றான். தனக்கு கஷ்டம் கொடுத்திருக்கார், தன்னை கேவலப்படுத்திருக்கார், தன்னை அடிக்கடி பூதத்தை விட்டுருக்கார். ஆனா இதுவும் ஹரி கிருபைன்றான். துர்வாசா வசந்து போயிட்டார், நிஜமாவே நீ பரம பாகவதோத்தமன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுறார். சோதன சக்கரவர்த்தி விட்டுட்டார். அப்படி அம்பரீஷர் பெருமையை நிரூபணம் பண்ணக்கூடிய சரித்திரம். அந்த அம்பரீஷன் வம்சம் ரொம்ப விசேஷம், வித்தியாசரியம். அதுலதான் விஸ்வாகு, பகீரதன் இவாள்லாம் வரா, ரகு, தசரத சக்கரவர்த்தி, நம்ம ராமச்சந்திரமூர்த்தி. ஜெய் போலோ ராமச்சந்திரமூர்த்திக்கு சாதாரண வம்சம் இல்லை. அதனாலதான் ரகுவம்சம்னு எழுதினான் காளிதாசன். ரகுவம்சம், ரகுத்தமன் ஒரு திருநாமம் உண்டு ராமச்சந்திரமூர்த்திக்கு. மத்வா மட்டும்தான் வைக்கிற பேரு ரகுத்தமன். அப்படி யாருமே வச்சு நான் பார்த்ததே இல்லை. மத்வா மட்டும்தான் ரகுத்தமன். ஒரு அவள்ல ஒரு பெரிய ஞானி உண்டு, பெரிய சன்னியாசி ரகுத்தமன். அந்த ரகுகுலத்திலே ராமன் வந்தான். அதி விசேஷமா சதுர்வேதங்களே 4 குழந்தைகளா பிறந்து அழகா தசரதனுக்கு பித்ருடன் நிவர்த்தி பண்ணும்படியா பிறந்து அவ்வளவு அழகா எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக வந்து விஸ்வாமித்திரோட யாக சம்ரக்ஷணம் போய் அழகா தாடகை எல்லாம் வதம் பண்ணி ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தியையும் பார்த்து வில்லையும் உடைச்சி அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு பரசுராமன் எதிர் வந்தவரையும் அழகா அவரையும் அடக்கி திரும்ப அயோத்தியா போய் அழகா ஆனந்தமா இருக்க பரதன் ஊருக்கு போக இவர் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம் தீர்மானம் பண்ண கைகை வரம் கேட்டு அதை கெடுக்க நீ காட்டுக்கு போடா அப்படின்னு சொல்ல சரின்னு காட்டுக்கு கிளம்ப, கூட லக்ஷ்மணனும் கிளம்ப, ஊர் ஜனங்கள் எல்லாம் கிளம்ப, அத்தனை பேர் ஏமாத்திட்டு காட்டுக்கு போக குகனுக்கும் அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போய் எல்லா ரிஷிகளுக்கும் கிருப பண்ணி அத்தனை ஆச்சரியமா சபரி முதற்கொண்டு எல்லாருக்கும் கிருப பண்ணி சுக்ரீவனுக்கு கிருப பண்ணி வாலிய வதம் பண்ணி ஆஞ்சநேயருக்கு அனுகிரகம் பண்ணி சௌக்கியமா இருந்து எல்லாம் முடிஞ்சு விடுது ஊரு கிளம்பலான்ற சமயத்துல ராவணன் வந்து சீதையை தூக்கிண்டு போக அவ்வளவு அழகா அவளை தேடிண்டு அலைய வாலியெல்லாம் வதம் பண்ணி இத்தனையும் பண்ணிட்டு அழகா ஆஞ்சநேயரை கொண்டு தூது அனுப்பி அதுக்கப்புறம் பிரிட்ஜை கட்டி அங்க போய் ராவண வதம் பண்ணி விபீஷணனுக்கு அனுகிரகம் பண்ணி சீதையை மீட்டுண்டு அழகா திரும்ப வந்து 14 வருஷம் கழிச்சு வந்து ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிண்டு ஜோரா ஒரு வாழ்க்கைய வாழ வண்ணா ஒருத்தன் குத்தன் சொல்ல தாயார் கொண்டு போய் காட்டுல விட அவ அங்க போய் லவகுச்சா குழந்தைகளை பெத்துக்க வால்மீகி மகரிஷி அவர்களுக்கு ராமாயணம் உபதேசம் பண்ண அந்த ராமாயணத்தை கேட்ட குழந்தைகள் பாடி வர ஜோரா அவ அயோத்தியாவுக்கு வர அவ திருவிழா பாட உத்தரையில் நின்று இவன் கேட்க அவளை கூப்பிட்டு பாட சொல்ல இவனும் கேட்க இப்படி ஒரு ராமாயணம் ஆச்சரியமான ராமாயணம் விடமாட்டேங்கிறார் சுகபிரம்ம மகரிஷி.
பாமனை விட்டுட்டு போக முடியலையா. ஏன்னா மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவா இனித்தான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம்னு அவ்வளவு அழகா அந்த குழந்தைகள் ராமாயணம் சொல்றத கேட்டு லவகுச்சாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அத்தியாச்சரியமா சீதையும் கிளம்பி போக இவரும் அழகா 14,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அயோத்தியா விட்டு கிளம்பி போய் இவ்வளவு கிருப பண்ணி அந்த ராமனா வந்தார். அதே சுவாமி தான் அவ்வளவு ஆச்சரியமா சத்திரியர்கள் அடக்கிறதுக்காக அதிவிசே மனுஷ தர்மத்தை நிலநாட்டுறதுக்காக சரணாகத வஸ்திரனா வந்து சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமன்னு சொன்னவர் பரசுராமனா வந்து சத்திரியாலெல்லாம் அடக்கி அப்பா வார்த்தை அப்படியே ஃபாலோ பண்ணி அம்மா தலை பிராத்திருக்கள் தலையெல்லாம் வெட்டி வீழ்த்த காத்த வீரியாவின் தலையெல்லாம் வெட்டி வீழ்த்து சத்திரியால ஒண்ணு இல்லாம பண்ணி அவ்வளவு அழகா பிராமண தர்மத்தை நிலம் நாட்டி ராமனிடத்தை தன் சக்தி எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அவனிடத்திலேயே தானம் பண்ணி பரசுராமரா வந்தார். அவரே அவ்வளவு அழகா கிருப பண்ணார். ஜெய் போரு பரசுராம பகவானுக்கு ஒவ்வொரு அவதாரமா சொல்லிட்டு வரா. சூரிய வம்சம் சந்திர வம்சம் இப்படிலாம் சொல்லிட்டு வரும்பொழுது அத்தியாச்சரியமா ரந்தி தேவன் ரொம்ப விசேஷமான ஒரு ராஜா. ஒரு சந்தர்ப்பத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். 48 நாள் அன்ன ஆகாரம் இல்லாம குடும்பமா கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல அவளுக்கு அன்னைக்கு நல்ல ஆகாரம் கிடைச்சது. பாயசம் பக்ஷணம் எல்லாம் கிடைக்க குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடலாம் பங்கு போட்டு வைக்க ஒரு பிராமண அதிதி வந்தார். பசிக்கிறதுப்பா இந்தாங்கன்னு தன் பங்கை கொடுத்தார். அவர் சாப்பிட்டு திருப்தியா கிளம்பி போனார். சரி மீதி இருக்கிற பங்கை திருப்பி எல்லாருக்கும் பங்கு போடுவோன்னு கூட அதுக்குள்ள எங்கேருந்தோ ஒரு சூத்திரன் வந்தா ஐயா ரொம்ப பசிக்கிறதுன்னா சரி திரும்பி தன் பங்கை கொடுத்தார். சரி மீதி இருக்கிறத எல்லாரும் சாப்பிடலான்னு பார்த்தா இன்னொரு அதிதி நாயோட வந்தான். எனக்கும் நாய்களுக்கும் ஏதாவது குடுங்கோடுன்னு அவனுக்கும் கொடுத்தார். மீதி ஜலம் தான் இருக்கு. எல்லாருக்கும் உசுறு போகிற நிலைமை. சரி இந்த ஜலத்தையாவது பங்கு போடு குடிக்கலான்னு பார்த்தா அங்க இன்னொருத்த வந்தா ஐயா உசுறு போடு ஜலம் தாங்கோலேன்னு உடனே அந்த ஜலத்தையும் கொடுத்துட்டு பகவானத்துல பிரார்த்தனை எனக்கு மோட்சம் வேண்டாம், பெரிய பதவி சுகம் வேண்டாம், ஆரோக்கியம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், லோகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான ஜீவர்களுடைய துக்கங்களையும் நான் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு வரம் தான். நமக்கெல்லாம் யாரோ துக்கத்தை யாரோ வாங்கிண்டா போதும் அவர் சொல்றார். எத்தனை ஜீவன்கள் உண்டு, அது பல்லியோ சிங்கமோ யானையோ மூட்டை பூச்சியோ கொசுவோ மனுஷனோ தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ என் பந்துக்களோ இல்லையோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து